வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குருபலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குருபலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருபலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்கள். மூல நட்சத்திரம் 20வது நட்சத்திரம். எப்போவுமே நட்சத்திரங்களில் முக்கியமான ராசி மண்டலத்தை 3 பிரிவாக பிரிக்கக்கூடிய முக்கிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா
நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளப்பரிய யோகங்களை, வருமானத்துக்கு, குறிப்பாக குடும்பத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, வீடு வாசல், அதே மாதிரி புதிய வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், ஆடம்பர செலவுகளை செய்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு கட்டலாம், பால் காய்ச்சலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்க படிப்புக்காகவோ அல்லது ஒரு சுபகாரியங்களுக்கோ, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு குழந்தையே இருக்குது, திருமணம் பண்ணாமல் லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வரன் நல்ல வரனாக தேடி வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. எங்கன்னு கேட்டிங்கன்னா வயிறு, காரமான உணவுகள் எடுத்துக்கிறது, வெப்பம் சார்ந்த ஒரு உடல் உபாதைகள் அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வரும். இந்த குரு பயிற்சி 12 மாதமும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் 12 மாதத்துலேயும் வருமானத்துக்கு தான் நல்லா இருக்குமே தவிர தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற மன சஞ்சலங்கள், போராட்டங்கள், வீடு, வண்டி, வாகனம், டாக்குமெண்ட்டு, சொத்து, இந்த 5 விஷயம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, டாக்குமெண்ட், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, டாக்குமெண்ட், இதில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் பிரச்சனைகள் வருமே தவிர அது ஒரு முடிவுக்கு வரும். பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வரும், முடிவு வரும். பிரச்சனை மீண்டும் மீண்டும் முடிவுக்கு வரும். அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நபராக நீங்களே இருப்பீங்க. ஸோ ஒரு வழக்கை ஏற்படுத்தி அதில் முடிவு, உங்களுக்கு நல்ல முடிவு வரும். மீண்டும் நீங்களே அதை பிரச்சனை கிளறி விடுங்க, மீண்டும் முடிவு வரும். எது நியாயமோ அது ஜெயிக்கும், எது நியாயமோ அது ஜெயிக்கும். ராசி 2026 குரு பயிற்சி பலன்கள், அதாவது 2/6/2026 தனுசு ராசிக்கு உண்டான குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சியானது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு 8ல் உச்சம். ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்லது. ஏன்னா ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது 2ஆம் இடத்தை தான் பார்க்கும். அப்போ பணம், பொருளாதாரம், குடும்பம், மனைவி, குழந்தைகள், இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுடைய நடவடிக்கையினால் சமுதாயத்திலையும், உறவினர்கள்ட்டையும், நண்பர்கள் முன்னிலையிலையும் ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பான முறையில் இருக்குது. அதே போல் பொருளாதார தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வராது. சேமிப்புகள் கண்டிப்பாக உயரும். இவ்வளோ நாள் செலவு மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த நம்ம இப்போ பணம் காசு சேர்த்து வைக்கணும், அதே மாதிரி நகைகள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே குழந்தைகளுக்காகவோ மனைவிக்காகவோ நகையை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. ஏன்னா எதிர்கால திட்டமிடல், குழந்தைங்க இப்போ பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நகை சேர்க்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நகை வாங்கி சேமிப்பீங்க. அதுலேயும் அரிதான நகைகள்னு சொல்லக்கூடிய டிசைனான ஒரு நகைகள், ஒரு வளையல், மோதிரம், செயின், இது மாதிரி முக்கியம். அதாவது சொல்லப்போனால் ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு நகையை சேர்த்து வைப்பீங்க இந்த குரு பயிற்சியில். ஏன்னா குரு உச்சம், அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3க்கு அதிபதியான சனி பகவானை, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான நகை, ஆடம்பர பொருட்கள் அனைத்துமே நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த காலகட்டம்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வாங்கி சேர்த்துடுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கம்மல், மூக்குத்தி, இது போன்ற சின்ன விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா, கையில் அணியக்கூடிய மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, உருவாத அளவுக்கு பார்த்துங்க. வரவே வராது அப்படின்னா கையில் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தோடு, மூக்குத்தி, கம்மல், இதில் கவனமாக இருங்க. எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறீங்க, கொஞ்சம் அசதியாக இருக்குது, தூங்குகிறோம், கலண்டு விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா தங்கம் அப்படின்றது சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் தங்கம் சேர்க்கக்கூடிய காலகட்டம் இருக்கே தவிர அதை தொலைப்பதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கம், உறவினர், உற்றார்கள், இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஊடல்கள், உரசல்கள் இருக்க தான் செய்யும். பக்கத்து வீட்டுக்காரங்க, காம்பவுண்ட் சுவர், காம்பவுண்டு பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் வரும். சரியாயிடும். அந்த பிரச்சனை அப்படியே பிரச்சனையாகவே இருக்காது, காம்பவுண்ட் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய
ஒரு நல்ல விஷயங்களை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சா பறவைகளுக்கு உணவு வைக்கிறதா இருக்கட்டும், நீர் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக செய்யலாம். இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நல்ல காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு. அதே மாதிரி அரிதிலும் நீங்கள் வந்து இப்போ யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க தூக்கமே வரல, ஸ்லீப்பிங் டேப்லெட் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, மனநிலைக்கு நான் போயிட்டேன், என்னால் தாங்க முடியாத கஷ்டத்துக்குள்ளே டிப்ரெஷனுக்காக நான் போயிட்டேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மன அமைதி, மன சந்தோஷம், ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான காலகட்டம் இருக்கிறதுனால எந்த ஒரு மருந்தும் தேவைப்படாமல் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையான தூக்கமே ஏற்படும். தூக்கம் மட்டும் இல்லை, நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். அந்த பயணமும் ஒரு ஒழுங்கோடு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வர்றது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு எழுந்திருக்கிறது, இது போன்ற ஒரு ஒழுக்கமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்கும். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஹெல்த் வைஸ் பொறுத்த வரைக்கும், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் ரொம்ப ஃபேட்டாக இருந்த நீங்கள் இனிமேல் ரொம்ப ஃபிட்டாகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறத பொறுத்த வரைக்கும் உடம்பு வெயிட்டாக இருக்கட்டும், அல்லது உடலில் வந்துட்டு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாக இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு இந்த சமயங்களில் வந்து உங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நாமளுமே மாத பலன்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பாதிப்புகள் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி வராது. குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்களுடைய உடல்நிலைகளில் பொறுத்த வரைக்கும் வெயிட் போடும். அந்த வெயிட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரெகுலராக தொடர்ந்து காலையில் சீக்கிரம் விழிக்கிறது, அதாவது சீக்கிரம் விழிக்கிறதுனா அந்த டைமுக்கு எழுந்திருக்கிறது, யோகா, உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை பண்ணிக்கிறது, இதன் மூலமாக நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கோங்க. மற்றபடி இல்லை 24 மணி நேரம் நான் வேலைன்னு ஓடிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா அது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுக்க தான் செய்யும். அதே போல் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளை நிச்சயமாக கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்கள், மூன்றாவது காதல், அதாவது குடும்பத்தில் இருக்கீங்கன்னா கணவன் மனைவி காதலிக்கணும், மனைவி கணவனை காதலிக்கணும். இதுக்கு இடையில் ஒரு நபர் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. இது வந்து தேவையற்ற ஒரு விஷயம். ஆனாலும் கூட அது நடக்கும். விரும்பத்தகாத ஒரு காதல் மலரும். ஸோ இது தனுசு ராசிக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதற்கு உங்களுடைய சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப தவறாக போயிடும். ஸோ அதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ராசி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி வருமானத்தில் பிரச்சனை இல்லை, சேமிப்புகள் உயரும், நகைகள்லாம் சேர்ப்பீங்க அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜாப் நல்லாயிருக்கு, தொழில் நல்லாயிருக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மனைவியை கணவன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. மனைவி வந்து முன்ன நின்று உங்களுடைய தொழிலில் உதவி செய்வாங்க, கணவன் தொழிலை எடுத்து செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள்லாம் இந்த ஒரு குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்குங்க. 100க்கு 99% நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு உண்டு. குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம்.
இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.